புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்போம். இஸ்லாம், நெடுவாசல் பகுதியில் தற்போதைய சூழல் என்ன? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல் பகுதியில் 13வது நாளாக இன்று பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் இன்று காலை முதல் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இயக்குனர் கௌதமன் இந்த பகுதிக்கு வந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதே போல பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவர்கள் கட்சி சாராமல் வெறும் ஒரு விவசாயியாக ஒரு பொதுமக்களாக இந்த களத்திற்கு வந்து இந்த பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இங்கு அக்கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதே போல அருகில் உள்ள ஆலங்குடி பகுதியில் நம்ம மக்கள் நல கூட்டணியினர் இன்று கண்டன உரையாற்றினர். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்து போராட்டத்தை நடத்தி சென்றுள்ளனர். இன்று இந்த போராட்ட களத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பில் 150க்கும் மேற்பட்ட இமாம்கள் இந்த பகுதிக்கு வந்து தொடர்ந்து இந்த மண்ணை காப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஆதரவை முழுவதுமாக தெரிவிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அவர்களிடம் கேட்போம். ஐயா, சொல்லுங்க, நீங்க எதுக்காக இந்த போராட்ட காலத்துக்கு? புதுக்கோட்டை பொறுத்தவரையில் இந்த பகுதி செழிப்பான பகுதி. இந்த பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் வைக்கிறதாக ஒரு முடிவெடுத்து அதனால் மக்கள் பல எதிர்ப்பு தெரிவித்தது கேள்விப்பட்டோம். ஒரு செழுமையான பகுதியை வறட்சி பகுதியை ஆக்கக்கூடாது என்பதில் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கும் பொருட்டு புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையுடைய அனைத்து உலமாக்களும் மாநில சபையுடைய ஆதரவோடு அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு இங்கு கலந்திருக்கிறோம். உங்களுடைய அந்த பள்ளிவாசல் மஹல்லாக்கள்ல இது குறித்து எதுவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டம் இருக்கா? நீங்க தொடர்ந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்க? கண்டிப்பாக நாங்கள் வரக்கூடிய ஜும்மாவில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை இமாம்களும் இது சம்பந்தமாக தான் நாங்கள் விழிப்புணர்வு உபதேசம் பண்ண போகிறோம். மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக மாவட்டம் பூரா வெள்ளிக்கிழமை இதை தான் நாங்கள் வந்து குறிப்பாக பிரச்சாரம் பண்ண போகிறோம். ஐயா, நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை கலந்துட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்குது? இந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டமாக எப்படி வந்து கொண்டு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கு. எங்களுடைய நோக்கம் எந்த அரசுகளையும் குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த அரசாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக, இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதாக தான் இருக்கணும். இப்போ உள்ள அரசாங்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவர் குறை சொல்லிக்கிட்டு இப்போ மக்களுடைய அடிப்படை தேவைகளை அளிக்க நினைக்கிறது மிகப்பெரிய அநியாயம். இதை நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். இந்த விஷயத்தில் இந்த மக்களுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம். நாங்கள் வெளி மாவட்டக்காரர்கள் கூட அல்ல, இந்த மாவட்டக்காரர்கள் இதனுடைய பாதிப்பு எங்களுக்கு உண்டு. இங்கே பேசக்கூடிய சின்னஞ்சிறு சிறுமிகளும் வயசானவர்களும் அழுது அவர்கள் மன்றாடி சொல்கின்றார்கள். அவருடைய நிலைமை கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நிலத்தடி நீர்கள் பூரா சுரண்டப்படும், அதனால் உறிஞ்சப்படும் என்று இதனால் நாங்களும் பாதிக்கப்படுறோம். பாதிக்கப்படக்கூடிய நாங்கள் இங்கே எங்களுக்காக போராடக்கூடிய இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. இந்த இந்த திட்டத்தை, மீத்தேன் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்ப்பதோடு அதை கண்டிப்பதோடு, ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த நீர்வளமே நீர் என்பது உயிருக்கு சமமானது. அந்த ஒட்டுமொத்த நீர்வளத்தை சுரண்டக்கூடிய மத்திய அரசும் மேலை நாட்டு அரசையும் உலமாக்கல் சபையின் சார்பாக கடுமையாக கண்டிக்கின்றோம். தேவைப்படுமையானால் மேற்கொண்டு போராட்டத்திற்கு நாங்கள் தயார் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இவர்கள் மட்டுமல்ல, இன்று இந்த பகுதிக்கு வந்தவர்கள் தொடர்ந்து இவங்க சொல்லக்கூடிய கருத்து, இந்த திட்டமானது இந்த விவசாய நிலத்தை பால்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இதனால் நிலத்தடி நீர் முற்றிலும் அடைந்து விவசாயம் முழுவதுமாக அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது மக்களுக்கான திட்டம் கிடையாது. மக்கள் இதை முழுமையாக எதிர்க்கின்றோம். அதனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த பகுதியில் போராட்ட களத்தில் இருப்பவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள்.